தானியேல் பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள். தானியேல் என்ற பெயருக்கு தேவனே என் நியாயாதிபதி என்று பொருள். தானியேல் ராஜகுலத்தில் பிறந்தவர். மிகவும் அழகுள்ளவர். 10 மடங்கு ஞானத்தில் சிறந்தவர். 3 முறை ஜெபிப்பவர். 21 நாள் உபவாசம் இருந்தவர். தரிசனத்தை எழுதிய எழுத்தாளன். ராஜ்யங்களை கடந்து ராஜாக்களை சந்தித்தவர். பாபிலோன் ராஜ்யம் நேபுகாத்நேச்சர் பெல்ஷாஷார் ராஜாக்கள். மேதிய பெர்ஷியா ராஜ்யம் கோரேஸ் தரியு ராஜாக்கள். மேதிய பெர்ஷியா ராஜ்யத்தில் சிங்கக்கபில் தானியேல் போடப்பட்ட போது வயது 80க்கு மேல் இருக்கும். ஏனென்றால் 70 வருட பாபிலோனிய அடிமைத்தனத்தில் தானியேல் இருந்தார். பின்புதான் மேதிய பெர்ஷியா ராஜ்யம் அரியணைக்கு வந்தது. பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று பரலோகத்தினால் 3 முறை அழைக்கப்பட்டவர். தேவ சந்நிதியில் இருக்கும் காபிரியேல் மற்றும் பிரதான தூதனாகிய மீகாவேலை சந்தித்தவர் தானியேல். தானியேல் யோசேப்பு போன்று கனவுக்கு அர்த்தம் சொல்லி உயர்ந்தவர். தானியேல் இயேசுவை போன்று எந்த குறையும் கண்டுபிடிக்காத அளவு உத்தமமாய் வாழ்ந்தார்.